கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கால வேளையிலும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோடு என்ன இடைபட போகிறீர் என்று சொல்லி அவரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்திலே நினைப்பூட்டினார். யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவ்வளவுதான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். என் விசுவாசம் என் தேவன் மேல் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் என் இருதயம் இந்த காலவேளையிலே சிந்திக்க ஆரம்பித்தது. ஒருவேளை இப்பொழுது எனக்கு நல்ல நன்மைகள் கிடைத்திருக்கிறது, நல்ல உயர்வுகள் கிடைத்திருக்கிறது, நான் நல்ல ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்பதற்காக ஆண்டவரை விசுவாசிக்கிறேனா? எனக்கு நிறைய நண்பர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், இதனால் நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேனா என்று என் இருதயம் தோன்றினது. ஒருவேளை இவைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகுமே ஆனால், என்னுடைய தொழில் என்னை விட்டு அகன்று போகுமே ஆனால், என்னுடைய ஊழியம் என்னை விட்டு அகன்று போகுமே ஆனால், எனக்கு இருக்கிற மேன்மையெல்லாம் என்னை விட்டு எடுபடு போகுமே ஆனால், அந்த நேரத்தில் நான் ஆண்டவர் மேல் விசுவாசமாய் இருப்பேனா? இதை என் இருதயம் காலவேளையிலே சிந்தித்தது. எது உண்மையான விசுவாசம்? என் வாழ்க்கையில எல்லாமே என்னை விட்டு அகன்று போனாலும், என் உயிரே என்னை விட்டு போனாலும், என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் தான் மெய்யான ஆண்டவர், அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்பதுதான் மெய்யான விசுவாசம். பாருங்கள், யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள், எத்தனையோ ஆடுகள் மாடுகள் எல்லாம் கொடுத்து ஒரு செல்வ சீமானாய் வைத்திருந்தார். அப்பொழுதும் அவர் ஆண்டவரை துதிக்கத்தான் செய்தார். ஒரு காலத்தில் அவைகள் எல்லாம் அழிந்து போனது. எல்லாவற்றை இழந்தாலும் அப்பயும் அவர் ஆண்டவரை தான் துதித்தார். அவங்க நண்பர்கள் எல்லாரும் அவரை பரிகாசம் பண்ணும் பொழுதும், வேதனைப்படுத்தும் பொழுதும் அவர் இப்படிதான் சொன்னார், நான் ஆண்டோட்ட நன்மையை பெற்ற நான் தீமையெல்லாம் பெற வேண்டாமோ என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் அவர் மேலதான் நம்பிக்கையாயிருப்பேன். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற உங்க நன்மையை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு தீமை வருகிற பொழுது உங்கள் இருதயம் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது? ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை வரும் பொழுது நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும், நான் அவர் மேல் உள்ள விசுவாசத்திலே துளியளவும் விலக மாட்டேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளும் அடியார்களும் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க உதவி தாரும். எங்களுக்கு எந்த தீமைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையிலே நாங்கள் பூரணர்களாய் இருக்க உதவி தாரும். இழந்து போன யாவையும் இரட்டிப்பாய் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் இழந்ததை கர்த்தர் இரட்டிப்பாய் உங்களுக்கு தருவார். God bless you.